சேனல் இன்னைக்கு வீடியோ இல்லாமல் நம்ம அந்த மர்மன்ற படத்தை வந்து கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து இதை ப்ரமோஷன் பண்ணாங்க. பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஃபேக் ப்ரமோஷன் பண்ணாங்கன்னு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இந்த படத்தில் என்னதான் இருக்கு, இந்த படம் உண்மையாவே கேவலமா இருக்கா நல்லா இருக்காது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்லேயே ஒருத்தர் வந்து நரேட் பண்ணுவார். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி 5 பேர் காட்டுக்குள்ளே போயிருப்பாங்க, ரிட்டர்ன் வரவே இல்லைன்னு வந்து சொல்லியிருப்பாரு. அவங்க எடுத்துன்னு போன அந்த கேமராவில் அந்த 7 மணி நேரம் ஃபுட்டேஜ் மட்டும் தான் வந்து ரிட்டர்ன் கிடைச்சிருக்குன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து ரியல் லைஃப்ல நடந்தது கிடையாது. இவங்க இந்த படத்துக்காக தான் வந்து இப்படி சொல்றாங்க. நிறைய பேர் வந்து இது ரியல் லைஃப்ல நடந்திருக்குமோன்னு வந்து எதிர்பார்க்கறாங்க. இல்ல, அப்புறம் எப்படி இந்த கதையை வந்து இவங்க எடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊர் இருக்குல்ல, அந்த ஊர்ல வந்து இந்த மாதிரி ஒரு ரூமர் வந்து சுத்தின இருக்கு. இந்த மாதிரி அங்க போனாங்கன்னா வந்து இந்த மாதிரி நடக்கும்னு அதை வச்சுதான் வந்து இவங்க எடுத்திருக்காங்க. அண்ட் இவங்க இந்த படத்தை எடுக்கிறப்போ வந்து இவங்களும் வந்து நிறைய பார்த்ததா வந்து சொல்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு உண்மைன்னு தெரியல. சரி, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டைம் லைவ் ஃபுட்டேஜ் வீடியோன்னு சொல்றாங்களே, இது வந்து ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கான்னு கேட்டீங்கன்னா வந்து கண்டிப்பா டிஃப்ரெண்டே கிடையாது. நீங்க சிம்பிளி சரத் வீடியோல இது மாதிரி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒண்ணுமே வந்து டிஃப்ரெண்டாவே இருக்காது. அதே மியூசிக் கேசட் தான் வந்து இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த படத்துல இருக்க மிகப்பெரிய நியூட்ரல் பாயிண்ட் என்னன்னா வந்து ஃபுல்லாவே வந்து இந்த படத்தை சேக்கி கேம்ப்ஸ்ல தான் வந்து எடுத்திருப்பாங்க. நிறைய பேருக்கு இதை வந்து பாக்குறப்ப தலை சுத்தலாம். பட் ஒரு சில பேருக்கு வந்து இது பழகி இருக்கலாம். அந்த சேக்கி கேம்ஸ் வந்து இவங்க ரொம்ப அதிகமா வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நார்மலா கேமரா வந்து எடுக்க தெரிஞ்சவங்க கூட வந்து இந்த அளவுக்குலாம் சேக் பண்ணி எடுக்க மாட்டாங்க. பட் இவங்க ரொம்ப அதிகமா சேக் பண்ண மாதிரி தான் இருந்தது படம். இந்த படத்துக்கு வந்து ஸ்டோரிலாம் ஒண்ணுமே கிடையாது. அண்ட் இவங்க அந்த ஸ்டோரியை வந்து ஒழுங்கா எக்ஸ்பிளைனும் பண்ணல. இந்த மாதிரி போய் மாற்றுறது மட்டும் தான் வந்து அவங்க காமிச்சிருக்காங்க. இது ஒரு சர்வைவல் படம் மாதிரி தான் இருக்கும். பட் அந்த பேய் இருக்குல்ல, அந்த மங்கைன்ற அந்த பேய் இருக்குல்ல, அது பேயே கிடையாது, அது ஒரு விச்சுன்றது வந்து கொஞ்ச இடத்துல தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரியா வந்து ஒழுங்கா சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த கேரக்டருக்குமே வந்து ஒழுங்காவே ஸ்டோரி எழுதல. ஏதோ ஒரு ஸ்டோரி எழுதணும்னு எழுதி வச்ச மாதிரி தான் இருந்தது. அதனால வந்து எந்த கேரக்டர் கூடயும் நம்மளால பாண்டே ஆக முடியல. அப்பனா வந்து அவங்க ஏதாவது பேய் இன்சிடென்ட்ல இருக்கப்ப நமக்கு எப்படி பயம் வரும்? பயமே கொஞ்சம் கூட வரல. எந்த ஜம்ப்ஸ்காருக்குமே பயந்த மாதிரியும் இல்லை. எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல படுத்துக்கின்னு இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களோட அந்த பெட்ஷீட் வந்து மேலே தூக்கும். அதுக்கப்புறம் அவங்க காலை பிடிச்சி வலிப்பாங்கன்னு சொல்லுவீங்க. அதுதான் இந்த இடத்துல கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி படத்தில் வந்து லூப் ஹோலில் தான் வந்து படத்தையே வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து அவங்களே வந்து ஒரு கேள்வி வந்து உண்டாக்குறாங்க. அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு அவங்களுக்கே தெரியல. அதனால அது வந்து கேள்வியாகவே விட்டுடுறாங்க. திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ஒரு ஆர்ஆர் படம் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு என்ன நடக்க போதுன்னு ஆல்ரெடி தெரியும். அதனால வந்து நீங்கள் ஒரு சில இடத்துல வந்து சிரிச்சிருவீங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த படமே இருக்கு. இவங்க என்ன காரணத்துக்காக இந்த படத்தை எடுத்தாங்கன்னே வந்து தெரியல. இது வந்து ஒரு ஆர்ஆர் படமும் கிடையாது, ஒரு விதமான சர்வைவல் படம்னு சொல்ல முடியாது. அப்போ எதுக்கு இந்த படத்தை எடுத்தாங்க, எதுக்கு இவ்வளோ ப்ரமோஷன் வந்து பண்ண வச்சாங்கன்னு தான் தெரியல. அண்ட் இதை வந்து தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மூவின்றாங்கல்ல, அதுவும் வந்து ஃபேக்குன்றாங்க. ஏன்னா 2010 வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கான். அதுதான் வந்து தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மூவின்னு வந்து சொல்றாங்க. அந்த படத்தை நான் பார்த்ததில்ல. நீங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அந்த படத்தோட பேர் என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி, சொல்றதெல்லாம் நெகட்டிவாக சொல்றமே, ஏதாவது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்லலாம்னு வந்து யோசிச்சு பார்த்தேன். ஒண்ணுமே கிடைக்கல. பட் ஒன்று வேணா ஒரு விதத்துல பாசிட்டிவ் பாயிண்ட் வந்து சொல்லலாம். அந்த விச்சோட ஸ்டோரி இருக்குல்ல, அந்த ஸ்டோரி வந்து அவங்க ஒழுங்கா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பட் அதை வச்சு நடக்கிற அந்த கதை இருக்குல்ல, அங்க இருக்கிறது வந்து விச்சா பேயன்னு வந்து யாருமே தெரியல. அதே மாதிரி வந்து அந்த விச்சுக்கு வந்து ஒரு கல்ட்டே வந்து இருக்க மாதிரிலாம் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த கல்ட்டை வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அப்படிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தா வந்து ஒரு நல்ல விச் வச்சு வந்து ஒரு ஆர்ஆர் ஃபிலிம் மேக் பண்ணதா வந்து இருந்திருக்கலாம். இந்த படத்தை எடுத்தவங்களுக்கே வந்து அதை விச்சா காமிக்கலாமா எப்படி காமிக்கலாம்னு வந்து டவுட்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்ச நேரத்துல வந்து பேய் மாதிரி காமிப்பாங்க, கொஞ்ச இடத்துல வந்து விச்சு மாதிரி காமிப்பாங்க. அண்ட் இவங்க வந்து கடைசி சீன்ல வந்து ஒரு வித்தியாசமான உருவத்தை வந்து காமிப்பாங்க. எதுக்கு அந்த உருவத்தை காமிச்சாங்கன்னு தெரியல. அந்த உருவத்தை அவங்க காமிக்காம இருந்தா கூட இந்த படத்துல வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கலாம். அங்க போனவங்களுக்கு வந்து ஏதாவது பேயே உண்மையா இருந்திருக்கலாம், இல்ல அந்த இடத்துல வந்து விச்சு வந்து பொசஸ் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களோட அந்த மூட நம்பிக்கையிலே வந்து அப்படி செத்தாங்கன்னு கூட வந்து சொல்லியிருக்கலாம். கடைசியா என்ன சொல்ல வரனா, இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே சரியில்லை, அந்த கேமரா செக்கிங் தேவையே இல்லை, ஸ்டோரியும் வந்து ஒண்ணுமே இல்லை. ஆக்டர்ஸோட ஆக்டிங்கும் வந்து நல்லா இருக்குன்னு வந்து எல்லாம் சொல்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் பார்த்தாலே வந்து ஆக்டர்ஸோட ஆக்டிங்லாம் வந்து ஓவர் டியூ பண்ண மாதிரி தான். அந்த ஒரு சில இடம்லாம் பார்த்தா என்னடா இப்படி பண்ணிருக்கீங்களே, கிரிஞ்சு பண்ணாதீங்கடான்ற மாதிரி தான் இருக்கும். ஆக்டிங்கும் வந்து ஆவரேஜ் தான். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட இவ்வளவு நேரம் டைம் தேவையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது ஒரு 1.5 மணி நேரம் படமாவே வந்து ரிலீஸ் பண்ணிருக்கலாம். அப்பயாவது வந்து படம் வந்து கொஞ்சமா ஸ்பீடா போயிருக்கும். அவங்க தூங்குறது வந்து அவ்வளவு பொறுமையா காமிக்கிறாங்க. அந்த பேய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு சில பொருள்லாம் வந்து தட்டி விட்டு இருக்கு. எதுக்காக பேய் வந்து பயம்படுத்துது? இந்த மாதிரி ஒரு ஆர்ஆர் மூவில மற்ற எல்லா ஆர்ஆர் மூவி மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி பயன்படுத்துறதெல்லாம் பார்த்தா பயன்படுத்த கூடாதுன்னு நான் சொல்லல. பட் அந்த பயன்படுத்துறது வந்து பயப்படுற மாதிரி இருக்கணும்ல, அதெல்லாம் பாக்குறப்ப சிரிப்பு தான் வரும். ஈவன் அந்த பேய்க்கே வந்து ஒரு அவமானமா தான் போயிருக்கும். அந்த பேய் வந்து எவ்வளவோ வந்து தட்டுது. பட் தூங்குறவங்க தூங்கினே தான் இருக்காங்க. ஒரு பொண்ணு பயங்கரமா கத்துது, அப்பயும் தூங்குறவங்க தூங்கினே தான் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கப்போ அந்த பேய் வந்து அதோட தன்னம்பிக்கை வந்து விடாம திரும்பி திரும்பி வந்து பயன்படுத்துது. நீங்க இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு மறக்காம வந்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த படம் பார்க்குறப்ப வந்து ஒரு ஜென்ரலான டவுட் ஒன்று வந்தது. இப்போ பேய் வந்து ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேயா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தமிழ் லாங்குவேஜ் பேயா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது இங்கிலீஷ் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி ஓஜா போர்டில் பேசுவாங்க? ஓஜா போர்டு இங்கிலீஷ்ல தானே இருக்கும்.